அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 7ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். முடிந்தவரை முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய் என்று சொல்வார்கள். விலங்குகளின் செயல்பாடுகளை மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மனிதர்களை அவமானப்படுத்துவதாக எண்ணி மனிதர்கள் கோபப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் உற்சாகமூட்டுவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக, முயற்சி திருவினையாக்கும் என்பதை ஆழமாக பதிவு செய்வதற்காக விலங்குகளையும் இன்ன பிற ஜீவராசிகளையும் உதாரணமாக மனிதனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் முயற்சி செய்கிற சிந்தனையை, செயல்பாட்டை அடிப்படையிலேயே தந்திருக்கிறான். அதனால்தான் கூட்டை உடைத்து கொண்டு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியேறுகிறது. விதை தன் மேலிருக்கும் ஓட்டை கிழித்து கொண்டு குருத்தாக வெளியேறுகிறது. எனவே எல்லா உயிரின செயல்பாட்டுக்குள்ளாலும் முயற்சி இருக்கிறது. மனிதா, உனக்குள் மட்டும் இல்லாமல் இருக்குமா? இதோ முயற்சியை முகவரியாக்குவோம் என்ற தலைப்பில் இன்றைய நல்லவண்ணம் வாழலாம் பகுதியில் சிந்தனையை தருகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. சூஃபி ஞானி இப்ராஹிம் பின் அதுகம் அவர்களிடம் சஃபீக் பல்கி என்கின்ற ஒரு இளைஞன் வந்தான். ஞானி அவர்களே, நான் பிழைப்பிற்காக வெளியூர் செல்ல இருக்கிறேன். எனக்காக தாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து எனக்கு ஆசை கூறி அனுப்பி வையுங்கள் என்றான். அதுகம் அந்த இளைஞனுக்காக பிரார்த்தனை செய்து ஆசை கூறி அனுப்பி வைக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு அதே ஊரில் அந்த இளைஞனை சூஃபி ஞானி அதுகம் பார்க்கிறார். ஏன் தம்பி, 2 நாட்களுக்கு முன்னரே என்னிடம் ஆசி பெற்று சென்றீரே, இன்னும் புறப்படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, உங்களிடம் நான் எப்போது விடை பெற்று சென்றேனோ அப்போதே இவ்வூரை விட்டு புறப்பட்டு சென்று விட்டேன். பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது களைப்பின் காரணமாக ஒரு ஈச்ச மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்தில் இருந்த மற்றொரு ஈச்ச மரத்தின் நிழலில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். கால் ஒடிந்து போன ஒரு குருவி வெகு நேரமாக வலியாலும் பசியாலும் கத்திக்கொண்டும் தத்திக்கொண்டும் கிடந்த பரிதாபமான காட்சியை பார்த்தேன். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ பறந்து வந்த மற்றொரு குருவி அந்த கால் ஒடிந்து போன குருவியின் அருகில் அமர்ந்து அக்குருவிக்கு உணவூட்டி சென்றதை நான் பார்த்தேன். யாருமே இல்லாத ஒரு அனாந்தர பாலைவன பிரதேசத்திலே
ஒரு கால் ஒடிந்து போன குருவிக்கு கூட இறைவன் உணவூட்டுகிறான் என்றால் எனக்கு ஊட்ட மாட்டானா? அதனால் தான் திரும்பி வந்துவிட்டேன் என்றான். அப்போது சூஃபி ஞானி அதுகம் அந்த இளைஞனிடம், தம்பி, நீ ஏன் கால் ஒடிந்து போன குருவியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறாய்? தானும் உழைத்து உண்டு அந்த கால் ஒடிந்து போன குருவிக்கும் ஊட்டி மகிழ்வித்ததே அந்த மகத்தான குருவியாக இருப்பதற்கு நீ ஏன் ஆசைப்படவில்லை என்று திருப்பி கேட்டார். இதுதான் வாழ்வின் இலக்கணம், வாழ்வின் லட்சியம். இஸ்லாம் வகுத்து தரும் வாழ்வியலும் இதுதான். பரிபூரணமான இறை நம்பிக்கை ஒரு மனிதனின் உணர்வில் கலந்த உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அதற்காக எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று உழைக்காமல், முயற்சி எதுவும் செய்யாமல், நினைத்ததெல்லாம் கையகப்படும் என்று நினைப்பதுதான் அறியாமை. இஸ்லாம் பரிபூர்ணமான இறை நம்பிக்கையோடு ஒருவன் முயற்சியை முகவரி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது. லைசலில் இன்சானி இல்லா மாஷா, மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று இறைவேதம் அல் குர்ஆன் உறுதியாக கூறுகிறது. இன்னும் அவனுடைய முயற்சி இறைவனால் விரைந்து கவனிக்கப்படும் என்றும், பின்னர் அம்முயற்சிக்கான முழு கூலியும் அவனுக்கு வழங்கப்படும் என்றும் இறைவேதம் நம்பிக்கை தருகிறது. இந்த இறைவசனங்கள் மனிதன் தேடல் மிக்கவனாக வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கின்றது. புனித காபாவில் பதிக்கப்பட்டுள்ள சுவனத்துக்கல்லான ஹஜருல் அஸ்வத்து கல்லுக்கு மட்டுமா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள்? உழைத்து காய்ப்பேறி கருத்த காட்டெருபின் உள்ளங்கைக்கும் அல்லவா முத்தம் கொடுத்தார்கள். மனித முயற்சி என்பது மகத்தானது. அதனால்தான் இறைவனை நம்புங்கள், உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று வல்ல இறைவன் திருக்குரானிலே கேட்கிறான். மனித சிந்தனை தேடலில் ஆச்சரியங்களை விரிய வைக்கும் ஒரு அற்புதமான படைப்பு ஒட்டகம். அது தனது வாழ்வாதார தேடலுக்காக அமைந்திருக்கும் போது அதனை கட்டி வைத்து பாதுகாத்து வளர்த்தல் மனிதனின் கடமை. ஒரு ஒட்டகத்தை வாகனமாக வைத்துக்கொண்டு பாலை பெருவழியையே மனிதனால் வெல்ல முடியும். இறை நம்பிக்கையோடு முயற்சியை முகவரியாக்கும் போது வானம் கூட அவன் வசப்பட்டு விடுகிறது. ஏகத்துவம் ஒன்றையே தங்கள் உயிராக கொண்டு மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து சென்ற முஹாஜிரீன்கள் வாழ்வாதாரமின்றி தவித்த போது அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் இடையே ஒரு உறவாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தங்கள் சொத்தில், வியாபாரத்தில் என எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள அன்சாரிகள் பெருந்தன்மையோடு முன்வந்தார்கள், பகிர்ந்தார்கள். சகோதரத்துவம் அங்கே சமத்துவ வாழ்வை பகிர்ந்து கொண்டு கைகுலுக்கிக் கொண்டது. நபிகளாரோடு மதினா வந்த தோழர்களிலே ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர். அவர் மட்டும் தன்னுடைய புதிய உறவான அன்சாரி தோழர் தன் உடைமைகளை பகிர்ந்து கொள்ள முன்வந்த போது, அன்பு தோழரே, உங்கள் பெருந்தன்மைக்கு நன்றி. ஆனால் தாங்கள் எனக்காக எதுவும் தர வேண்டாம். என்னிடம் சில தினார்கள் உள்ளன. எனக்கு நீங்கள் கடை வீதிக்கு செல்லும் வழியை காட்டுங்கள். நான் பால் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்றார். இப்படி தன்முனைப்போடு புறப்பட்டு சென்ற அப்துர் ரஹ்மான் தான் அடுத்த 10 ஆண்டுகளில் மதினாவில் பெரிய செல்வந்தர். எந்த அளவிற்கு என்றால், தபுக் யுத்தத்திற்கு 2000 குதிரைகளை வாங்கி கொடுத்தார். தன் சொந்த செலவில் 3000 அடிமைகளை விடுதலை செய்தார். அதே நேரத்தில் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக பத்ரு, உஹது போர்களிலும் பங்கேற்று போரிட்டார். அவரது உடலில் போரினால் ஏற்பட்ட 21 காயங்கள் இருந்தன. காலில் சிறு ஊனம் கூட அதனால் ஏற்பட்டது. எனவே இறை நம்பிக்கையோடு மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வதிலும்
தன்முனைப்போடு வாழ்வில் உயர்நிலையை எட்டியதிலும் ஈட்டிய பெருஞ்செல்வத்தை சமுதாயத்திற்காக அர்ப்பணிப்பதிலும் ஒரு முன்மாதிரி நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே இறை நம்பிக்கையோடு முயற்சியை வாழ்வியலாக்குவோம். அப்துல் ரஹ்மான் விலாசம் நமக்கும் உரியதாகட்டும். The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. ஆகுக என்று சொல்லி இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்று திருக்குரான் பேசுகிறது. சூரியனும் சந்திரனும் வானமும் நட்சத்திரமும் காற்றும் கடல் அலையும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டது. இறைவனின் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குகிறது. இதோ இஃப்திகார் அலி தரும் இனிய பாடல். இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. செல்வத்தை தேடி ஓடும் மனிதனே, அல்லாவின் அருளை தேடிடு தினமே. செல்வத்தை தேடி ஓடும் மனிதனே, அல்லாவின் அருளை தேடிடு தினமே. இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. நபிகள் காட்டிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். நபிகள் காட்டிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். சமத்துவம் கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். சகோதரத்துவம் என்னும் வழியில் வாழச் சொல்லும் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. எப்படி நீங்கள் வாழ்கின்றீர் என்றாவது உணர்ந்தீரா? எப்படி நீங்கள் வாழ்கின்றீர் என்றாவது உணர்ந்தீரா? இறைவன் ஆணைக்கு நீங்கள் என்ற
என்றாவது பயந்தீரா? நபிகள் மார்க்கத்தை ஏற்காமல் நீங்கள் தீய வழியிலே வாழ்கின்றீர். இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. இயற்கையை இறைவன் தந்தான் நாமும் வாழ்வதற்கு. இயற்கையை இறைவன் தந்தான் நாமும் வாழ்வதற்கு. நல்ல ஈமானை தந்தான் நபி வழியில் நடப்பதற்கு. அலைகள் கூட அடங்கி கிடக்குது இறைவனின் ஆணைக்கு. இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. செல்வத்தை தேடி ஓடும் மனிதனே, அல்லாவின் அருளை தேடிடு தினமே. செல்வத்தை தேடி ஓடும் மனிதனே, அல்லாவின் அருளை தேடிடு தினமே. இறைவன் ஆணைப்படி இந்த உலகம் இயங்குதே. நபிகள் வாழ்ந்த வழி நீங்கள் வாழத் தயங்குவதே. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. எல்லா சமயங்களிலும் எல்லா சமூகங்களிலும் வெவ்வேறு வடிவத்தில் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை சார்ந்திருக்கும் பல்வேறு இனங்களில் பல்வேறு சமூகங்களில் நோன்பு வெவ்வேறு வடிவங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இனத்தின் நோன்பு குறித்தும் வெவ்வேறு குழுக்களுக்கான விமர்சனங்கள் இருப்பது இயல்புதான். அப்படி இஸ்லாமியர்கள் வைக்கும் நோன்பின் மீதும் சில விமர்சனங்கள் பொது சமூகத்தால் முன்வைக்கப்படுகிறது. அந்த நோன்பும் நோன்புக்கான விமர்சனமும் என்னும் தலைப்பில் உரையை வழங்குவதற்கு அபுதாபி ஐமான் சங்கத்தின் டிஜிட்டல் ஊடக பயிற்சியாளர் சஹாபுதீன் மற்றும் தஞ்சாவூர் உமர்பாய் வரும் தகவலை கேட்கலாம். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தஞ்சை உமர் அவர்கள் நோன்பும் விமர்சனமும் என்ற தலைப்பில் உங்களிடம். ரமலான் வசந்தம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நோன்பை குறித்த சில விமர்சனங்களும் அதற்கான பதில்களும். இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, நோன்பு இருப்பதனால மனிதனுடைய ஆற்றல் குறைந்து போகுது, அவனுடைய செயல்படக்கூடிய திறன் முடங்கி போகுது, இறைவனுக்காக நோன்பு வைக்கிறங்கிறதுனால பட்னி ஒரு மனிதன் கடப்பதனால சமூகத்துடைய ஆற்றல் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இது போல் குற்றச்சாட்டுகள் வைப்பவர்கள் ஒரு விஷயங்களை மறந்துடுறாங்க. மனிதனை இவர்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்கன்னா, மனிதன் என்பவன் வெறும் சதைப்பிண்டம் மட்டும்தான். அதாவது ஒரு மாடு எப்படி கொளுத்த மாட்டுக்கு மதிப்பு இருக்குமோ, கொளுத்த மாடால் நல்ல வேலைகளை செய்ய முடியுமோ,
முடியுமோ, எப்படி ஒரு நோஞ்சான மாட்டுக்கு மதிப்பு இருக்காதோ, அதால் மிகப்பெரிய வேலைகளை செய்ய முடியாதோ, அதுபோல் இவர்கள் மனிதனையும் எடை போடுறாங்க. ஆனால் மனிதன் என்பவன் வெறும் உடல் மட்டும் கொண்டவன் கிடையாது. அவனுக்கு உள்ள ஆன்மா அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. அப்போ அதை இவர்கள் கண்டுக்கிறதே இல்லை. அறிவியலால் அதை கண்டுபிடிக்கவும் முடியலை. அப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது மனிதனை இவர்கள் வெறும் சதைத்துண்டாக சதைப்பிண்டமாக பார்க்குறாங்க. ஆனால் ஈசா நபி என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் என்பவன் வெறுமனே உணவுகளால் மட்டும் உயிர் வாழ்கிறவன் கிடையாது. அவன் உயிர் வாழ 2 ரொட்டி துண்டு மட்டும் பத்தாது, அவனுக்கு இறைவன்டேந்து வரக்கூடிய செய்திகள் தேவைப்படுது அப்படி என்பதாக சொல்கிறாங்க. அப்போது மனிதன் என்பது எப்படி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு 2 இருக்கோ, அதுபோல் மனிதனுக்கான சாஃப்ட்வேர் அவனுடைய ஆன்மா அப்படி என்பதாக இஸ்லாம் சொல்லுது. அப்போது ஒரு மனிதனுக்கு ஆன்மா இருக்குன்னா அந்த ஆன்மாவை வலுப்படுத்துவது எப்படி, அந்த ஆன்மாவை எப்படி அதற்கான உணவு என்ன, அதை எப்படி அதை வீரியமானதாக ஆக்குறது அப்படி என்பதற்கான பதிலெலாம் இவர்கள்ட்ட கிடையாது. ஏன்னா நம்ம உடல் இந்த மண்ணுலகை சார்ந்தது, அது மூலக்கூறுகள் இந்த மண்ணால் செய்யப்பட்டது. அப்படிங்கும்போது இதற்கான உணவும் நம்ம இந்த மண்ணிலிருந்து விளையக்கூடிய பொருட்களை தரும். ஆனால் அந்த ஆன்மாவை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இது விண்ணை சேர்ந்தது, இது விண்ணிலிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் சொல்லுது. இப்போ இதற்கான உணவும் விண்ணிலிருந்து தான் வர வேணும். அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது இறைவனோடான தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்கிறானோ அப்பொழுது தான் அவனுடைய ஆன்மா வலிமை பெற்றதாக இருக்கும். அப்போ ஆன்மா வலிமை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இறைவனுடைய தொடர்பை அதிகமாக்கிக்கணும். இறை தொடர்பு எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகமாகும்னா, இந்த மண்ணுலகை சார்ந்த இச்சைகளில் இருந்து ஒரு மனிதன் எப்பொழுது விடுபடுகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய ஆன்மா வலிமை மிக்கதாகும். அப்போ ஒரு மனிதனை இச்சைகளில் இருந்து எப்படி விடுவிப்பது, அதற்கான வழிமுறை என்ன அப்படி என்பதாக தான் குர்ஆன் நோன்பை முன்வைக்குது. அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது மனக்கட்டுப்பாடு கொண்டவனாக ஆன்ம வலிமை கொண்டவனாக மாறுறானோ அப்பொழுதுதான் அவனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும். சாதாரண ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10வது தேர்வுக்கு ஒரு மனிதன் பாஸ் ஆகணும்னா கூட அதற்கான மனக்கட்டுப்பாடு வேணும். அவன் டிவி பார்க்கக்கூடாது, இது போல் உலகியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். இப்போ மிகப்பெரிய சாதனைகளை மனிதன் செஞ்சு காட்டணும்னா அவன் தன்னுடைய இச்சைகளிலிருந்து விடுபட்டால் தான் அது சாத்தியம். அப்போ குர்ஆன் அதற்கான ஒரு பயிற்சியாக தான் நோன்பு முன்வைக்குது. அப்போது சௌம் அப்படிங்கிற வார்த்தை தான் நோன்பு அப்படிங்கிறதா குர்ஆன் சொல்லுது. அப்போ சௌம் அப்படின்னா அரபிகள் குதிரையை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் சௌம். அப்போ குதிரையை அவர்கள் மலையிலையும் வெயிலையும் பாலைவனத்தில் புயல் காற்றுல போட்டு பட்னி கடந்து கடினமான பயிற்சிகளுக்கு உட்படுத்துவாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடியவங்க ஏன் குதிரையை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த குதிரை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுது, அந்த குதிரை மிகப்பெரிய பந்தயங்களை ஜெயிக்க போகுது அப்படி என்பதாக புரிந்து கொள்வாங்க. அதனால தான் இன்றைய வரையும் அரபி குதிரைகளுக்கு இவ்வளோ பெரிய மவுஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இராணுவத்தில் சேர்க்கக்கூடிய இராணுவ வீரர்களை பார்த்தா கூட 6 மாதம் கடினமான பயிற்சி இருக்கும். எதற்காக இந்த கடினமான பயிற்சி, எதற்காக இப்படி சித்திரவதை பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அவன் எல்லையை பாதுகாக்க போகிறான், அவனுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் மிக அவசியம், அவனுக்கு மனக்கட்டுப்பாடு மிக அவசியம் அப்படி என்பதாக நம்ம சொல்லுவோம். அப்போ மனக்கட்டுப்பாடுகளையும் ஒரு மனிதன் கொண்டால்தான், அவனுடைய ஆன்ம வலிமையாக இருந்தால்தான் மிகப்பெரிய சாதனைகளை அவன் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா உடல் அமைப்பு மட்டும் பெருசாக இருந்தால் அவனால் எந்த சாதனையும் செய்ய முடியாது. இது குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய உடல் பார்த்தா கம்பீரமாக இருக்கும், ஆனால் இவர்களுடைய பேச்சும் சூப்பராக இருக்கும், ஆனால் இவர்கள் மரக்கட்டைகளை போன்றவர்கள், இவர்கள் தான் கடுமையான பகைவர்கள், இவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் 63வது 4வது வசனத்தில் சொல்கிறான். இதற்கு மாற்றமாக எவ்வளவோ சின்னஞ்சிறு கூட்டம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறது என்பதாக பக்கராவுடைய 249வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு ஆன்ம வலிமை மிக முக்கியமானதாக, மனக்கட்டுப்பாடு மிக முக்கியமானதாக இருக்குது. அதை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக நோன்பு இருக்குது. அதே போல் எந்த ஒரு செயலையும் அதோடைய தற்காலிக விளைவை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதனை உயிரை காப்பாற்ற பாம்பு கடியால் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறோம். அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மிகப்பெரிய கசப்பையும் அவருக்கு நோவினையும் கண்ணிலிருந்து எரிச்சலையும் தரக்கூடியதாக இருந்தால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இந்த மருந்து மோசமானது, இதை தூரமாக்குங்கன்னு சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, அது இவருடைய உயிரை காப்பாற்ற போகுது. அதோட ஒப்பிடும்போது அந்த துன்பங்கள் தூசி அளவு கூட சமமானதில்லை. அதுபோல தான் நோன்பால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஒரு தூசி அளவு கூட சமமானதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய நிரந்தர விளைவோடு ஒப்பிடும்போது அந்த துன்பங்கள் ஒன்றுமே இல்லை என்பதாக நமக்கு தெரியும். அப்போ முட்டாள்கள் தான் உடனடியான விளைவுகளை வச்சு இது போல முடிவுகளை கூறுவாங்க. அப்போது அந்த நோன்புடைய நோக்கமாக குர்ஆன் சொல்வது சபுரையும் தக்குவாவும் ஏற்படுத்துவது. மனிதனுடைய வாழ்வுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சபுரும் தக்குவாவும் தேவைப்படுது. தக்குவா என்பது இறைவனை அஞ்சி வாழ்வது, சபுர் என்பது அந்த தக்குவாவிலிருந்து விலகாமல் நிலைத்திருப்பது. இப்போ இந்த பண்புகளுக்கு நோன்பு மிக முக்கியமான கருவியாக இருக்குது. அப்படிப்பட்ட நோன்பை அடையக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று இறைவன் வணங்குவதை, தொழுவதை மனிதர்களுக்கு சுட்டி காட்டுகிறான். தொழுகை நம் மீதான கடமை என்ற போதும் நம்மில் சில பேர் இன்னும் அந்த கடமையை முழுவர நிறைவேற்றாதவர்கள் நிரம்ப உண்டு. குறைந்தது தங்களுடைய ஒரு நாள் பொழுதில்
தன்னை படைத்த இறைவனுக்காக ஒரு 25 நிமிடம் ஒதுக்கீடு செய்வதற்கு கூட ஒருவர் தயாராக இல்லை என்னும் மனநிலையை நாம் எப்படி கடந்து விடுவது? இதோ ரமலானில் சாதாரணமாக தொழுகிற தொழுகைக்கு கூட பல மடங்கு நன்மை இருக்கிறது. ரமலானில் தொழுகையை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பில் உரை தருகிறார் குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவி முஸ்லிமா நப்சி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முஸ்லிமா நப்சி. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் இறுதி நபியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக என்று கூறி இந்த சிறந்த மாதமான ரமலான் மாதத்தில் தொழுகையை முறையாக பேணுவோம் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த சமூகம் பூமியில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய ஒரு ஆயுதம்தான் தொழுகை. தொழுகை நம் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும். வல்லவன் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்தில் உதவியை தேடுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் தொழுகையை சீராக்கினார்களோ, ருக்குஐ முழுமையாக்கினார்களோ, சுஜூதை முழுமையாக்கினார்களோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அதுபோல் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அதுபோல் அல்லாஹ் உன்னை பாழாக்குவான். ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் அது அவன் ஃபஜ்ர் தொழாத நாள். நபி அவர்கள் கூறினார்கள், இரவில் தூங்கும் போது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். இரவு தூரமானது, நீ நிம்மதியாக உறங்கு என்று சொல்கிறான். எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது அவனது முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. எப்போது உலு செய்கிறானோ அப்போது அவனது 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. எப்போது தொழுகிறானோ அப்போது 3வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அப்போது அவன் ஆரோக்கியமுடையவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு. அந்த 3 முடிச்சும் அழிக்கப்படவில்லையானால் அவன் அசுத்தமான உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுந்து நிற்கிறான். சிரமம், கஷ்டம், பிரச்சனை, கவலை இதுவெல்லாம் வாழ்வை நிரப்பும் போது ஏதாவது அதிசயம் நிகழ்ந்திராதா என்று நினைப்போம். ஆனால் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கருவியை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு நாம் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் தொழுகை. தொழுகை வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை கொண்டு வரும். பிரச்சனைகள், கவலைகள், நோய் எதுவாக இருந்தாலும் ஒரு நொடியில் இந்த தொழுகை மாற்றி அமைக்கும். இறை தொடர்பு மட்டுமே அந்த அதிசயத்தை கொண்டு வரும். ஆனால் கஷ்டம், பிரச்சனை, கவலை, நோய் இந்த நேரத்தில் மட்டும் இறை தொடர்பு ஏற்படுத்தி ஒருவர் தொழுதால் அது நடக்காது. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இறைவன் அதிகமாக கொடுக்கும் போது யார் அதிகமாக இறைவனை நினைவு கூறுகிறார்களோ கஷ்டத்தில், பிரச்சனையில் அவர்களை நினைவு கூறுவான். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று நிதானமாக தொழுகையை முழுமையாக்கினவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும். யா அல்லாஹ், இவனை பாதுகாத்து விடு, உன்னை எப்படி பாதுகாத்தானோ அதுபோலென்று. எனவே என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, 5 நேர தொழுகையை முறையாக தொழுவோம், இறை அருளை பெறுவோம். அதற்காக என்றென்றும் பிரார்த்திப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம்.
இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் தோன்றிய காலத்திலேயே தமிழகத்தில் காலூன்றியிருந்தாலும் அரபு மொழியில் எழுதப்பட்ட திருக்குரானை இமாம்கள் ஓதி கொடுக்க, அதை அப்படியே ஓதி மனனம் செய்ய, மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க என்பதாக மொழி புரியாமல், சொற்கள் புரியாமல், வரிகள் புரியாமல், கருத்து புரியாமல், புரியாமையின் கல்வியையே பெருங்காலம் நம்மவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். இமாம்களும் ஹசரத்களும் மார்க்க மேடைகளிலும் ஜிம்மா மேடைகளிலும் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ்கள் மற்றும் இஸ்லாமிய வரலாறுகள் மட்டுமே அறியப்பட்ட சூழலில் தமிழில் திருக்குரான் மொழிபெயர்ப்பாளர்கள் தோன்றினார்கள். அது தமிழில் திருக்குரானை புரிந்து கொள்வதற்கும் தாய்மொழியில் திருக்குரான் கருத்தை சிந்திப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. அத்தகைய திருக்குரான் மொழிபெயர்ப்பாளர்களில் மிகச்சிறந்த முன்னோடியாக விளங்குபவர் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள். தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்ட மொழிபெயர்ப்பாளராக, அதிகமான மக்களிடம் திருக்குரான் மொழிபெயர்ப்பை கொண்டு சேர்த்த அற்புதமான ஆளுமையாக ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்களுடைய மேன்மை பொருந்திய வரலாற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசர் அகமது வாசில் மன்பகி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர் பெருமக்களே, இன்றைய தினம் தாஜுல் உலமா என்ற சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கவிருப்பது திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர் மௌலானா மௌலவி அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்களை பற்றி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஹாஜி காதர் மஹீந்தின் ராவுத்தர் அவர்களுக்கு 26/11/1876 அன்று மகனாக அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் பிறந்தார்கள். கல்வி கற்கும் வயதை அடைந்ததும் உள்ளூரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டே மஸ்ஜிதில் நடைபெற்று வந்த முக்தமாசாவை இணைந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் தம் தந்தையின் தொழிலுக்கு உதவும் வண்ணம் தந்தை வியாபாரத்திற்கான சென்ற பெரிய வடகரை, மாவலிங்கை என்ற பல ஊர்களுக்கும் உடன் சென்று வந்தார்கள். 17 வயது நிறைந்த மகனை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என எண்ணிய தந்தை அவர்கள் வேலூர் அல் பாக்கியாத்து சாலியாத் அரபிக் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள். அங்கே 7 ஆண்டுகள் பயின்று 1906 ஆண்டு நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் ஆலிம் பட்டம் பெற்றார்கள். மார்க்க படிப்பு பயின்ற பின்னர் அலா ஹதரத் அவர்கள் மைந்தர் மௌலானா ஜியாவுதீன் அவர்களுடன் சேர்ந்து சென்னையில் தொழில் ஈடுபட்டார்கள். பிறகு ஒரு ஜெர்மன் தொழில்நுட்ப மேதையுடன் சேர்ந்து தண்டையார்பேட்டையில் சாய தொழிற்சாலை ஒன்றை நிறுவினார்கள். முதல் உலகப் போர் ஆரம்பமான போது அந்த ஜெர்மன் பங்காளியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்ததால் அந்த தொழில் நீடிக்கவில்லை. இந்த சமயத்தில் ஹிலாஃபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கம் உச்சகட்டத்தை அடைந்திருந்தன. இச்சமயம் திண்டுக்கலை தலைமையாக கொண்டு இயங்கிய ஹிலாஃபத் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார்கள். கதர் அணியாத முஸ்லிம்களின் திருமணங்களில் கலந்து கொள்வது என்ற அளவிற்கு தீவிரமாக இருந்தார்கள். காந்தியடிகள், TSS ராஜன், மௌலானா ஆசாத் சுபஹானி ஆகியோருடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்தார்கள். அந்த பிரயாணத்தின் போது காந்தியடிகளின் ஆங்கில பேச்சை TSS ராஜனும் மௌலானா ஆசாத் சுபஹானியின் உருது பேச்சை அல்லாமா அவர்களும் தமிழில் மொழிபெயர்த்தனர். மதுரை டவுன்ஹாலில் மதுவிலக்கு பற்றி ராஜாஜி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் சுமார் 2 மணி நேரம் மதுவிலக்கு பற்றி பேசியவுடன் ராஜாஜி அவர்கள் எழுந்து, இதன் பின்னர் யாராவது இதே தலைப்பில் பேசினால் மௌலானாவின் பேச்சின் சுவையும் பயனும் கெட்டுவிடும் என அஞ்சுகிறேன். எனவே இந்த கூட்டத்தை இத்துடன் முடித்து விடுகிறேன் என்று முடிவுரை கூறினார். ஈரோட்டில் தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஹிலாஃபத் மாநாட்டுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஆக்கா அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் ஆவார். ஈவேரா பெரியார் அவர்கள் ஹசரத் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர் ஆவார். இயற்கை மதம் என்னும் பெயரில் அல்லாமா எழுதியுள்ள ஆராய்ச்சி நூலுக்கு ஈவேரா பெரியார் அவர்கள் முன்னுரை எழுதியுள்ளார். இந்நூல் ஆங்கிலத்தில் வாணியம்பாடியைச் சேர்ந்த வணிக பிரமுகர் மலங்கு அகமது பாஷா சாஹிப்பால் மொழிபெயர்க்கப்பட்டு ஹைதராபாத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனை பாராட்டி காயிதே ஆலம் முகமது அலி ஜின்னா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் அஹ்காமு ஸௌம் எனும் நோன்பின் சட்ட நூலையும் ஹசரத் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இப்படி விடுதலை போராட்டத்திலும் பொது பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அல்லாமாவின் உள்ளத்தில் குர்ஆனை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற தாகம் தனியாமல் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தனது அரசியல் பணிகளுக்கு சற்று விடை கொடுத்துவிட்டு மொழிபெயர்ப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்.
செய்யப்பட்டார்கள். 19/2/1926 அன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னர் அல்லாமா இத்திருப்பணியை துவக்கினார்கள். அல்லாமா அவர்கள் திருக்குரானை தமிழ் மொழிபெயர்க்கும் முயற்சி ஈடுபடவிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து மார்க்க அறிஞர் பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திருக்குரானை மொழிபெயர்க்கும் போது வசனங்கள் பொருட்சிதைவு ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சி அவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டனர். எனினும் மொழிபெயர்ப்பு வெறுமனே தமிழில் மட்டும் இருக்காது என்றும் குரானின் ஒவ்வொரு வசனத்தையும் அரபு மொழியில் அப்படியே இடம்பெறச் செய்து அதன் கீழ் அதற்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பும் இடம்பெறும், எனவே பொருட்சிதைவு ஏற்படாது என்று விளக்கம் அளித்துவிட்டு அல்லாமா தனது பணியை தொடர்ந்தார்கள். சீரிய பணியை செய்து முடிக்க ஆர்வமும் மார்க்க ஞானமும் திறனும் அல்லாமா அவர்களுக்கு இருந்த போதிலும் போதிய பொருளாதாரம் இல்லை. எனவே அப்போதைய சமுதாய வல்லுநர்களான திருச்சி ஹாஜா மியான் ராவுத்தர், சென்னை எம் ஜமால் முகமது சாஹிப், காரைக்கால் மு தம்பி மரைக்காயர் பிரதர்ஸ் ஆகியோருடன் நிதியுதவியுடன் சேர்ந்து இஸ்லாமிய நூற்பரசு சங்கம் என்ற வெளியீட்டு நிறுவனத்தை உருவாக்கினார். 1926ஆம் ஆண்டு திருக்குரான் மொழிபெயர்ப்பு பணியை துவக்கிய அல்லாமா 1929ஆம் ஆண்டு தர்ஜுமான் முதல் பாகத்தின் ஒரு ஜுசுவை எழுதி முடித்தார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் மேலும் 1.5 பாகத்தை மொழியாக்கம் செய்து வெளியிட்டார்கள். இந்நிலையில் இதற்கென துவக்கப்பட்ட இஸ்லாமிய நூல் பிரசுர சங்கம் பல்வேறு காரணங்களால் செயல்பட முடியாமல் முடங்கி போனது. இதன் காரணமாக மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு தடங்கள் ஏற்பட்டதால் நிதி திரட்டுவதற்கான மாற்று வழிகள் குறித்து அல்லாமல் சிந்திக்க தொடங்கினார். 1937ஆம் ஆண்டு சங்கைக்குரிய சூஃபி அப்துல் காதிர் ஹதரத் அவர்களின் அறிமுகத்தோடு ஹைதராபாத் சென்று அங்குள்ள நிஜாமிடம் திருக்குரானை தமிழ் மொழிபெயர்க்கும் பணிக்கு நிதி உதவி கோரினார். அவர்களது தொடர் முயற்சிகளுக்கு பின்னர் சமஸ்தானத்தின் சமயத்துறை இப்பணிக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தது. 2ஆம் உலகப் போர் துவங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் நாட்டில் எழுதுவதற்குரிய வெள்ளைத்தாளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. போதுமான தாள் கிடைக்காததால் கிடைத்த பேப்பர்களில் எல்லாம் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பின்பு பல இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் 24/10/1942ஆம் ஆண்டு அந்த மொழிபெயர்ப்பு பணியை நிறைவு செய்தார்கள். மொழிபெயர்ப்பு பணி முடிந்தவுடன் அதை உடனே அச்சிட்டு வெளியிட ஆர்வம் காட்டவில்லை. மாறாக அதனை அக்காலத்தில் இருந்த மூத்த பெரும்பெரும் உலமாக்களுக்கும் அனுப்பி அதிலே அவர்களை படித்து பார்க்க செய்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அவற்றை குறிப்பிடும்படியும் வேண்டினார்கள். அவர்களிடமிருந்து வந்த பிரதிகளை ஆய்ந்து அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்று மொழிபெயர்ப்பை மேலும் செம்மைப்படுத்தினார்கள். இறுதியாக வேலூர் அல் பாக்கியாத்துக்கு சென்று அங்குள்ள பேராசிரியர் குழுவை அமைத்து அக்குழுவினரை கொண்டு தனது மொழிபெயர்ப்பை பரிசீலிக்க செய்தார்கள். படிப்படியாக தர்ஜுமா 78 ஜுசுக்கள் அச்சிடும் பணி துவங்கிய போது அல்லாமா அவர்களுக்கு கடும் சுகவீனம் ஏற்பட்டது. இவ்வாறு தர்ஜுமாவின் பணி பல சோதனைகளுக்கு உட்பட்டு இறுதியாக தர்ஜுமத்துல் குரானை அச்சிட்டு பிரசுரிக்கும் பணி 1/5/1949 அன்று ஹிஜ்ரி 1368 ரஜப் பிறை 2 இனிதே நிறைவடைந்தது. குரானை தமிழ் மொழிபெயர்த்ததன் மூலம் இஸ்லாமிய சமயத்திற்கு மட்டுமல்ல தமிழ் மொழிக்கும் பெரும் சேவை புரிந்துள்ளார்கள். இன்று பல மார்க்க அறிஞர் எழுதியுள்ள ஏராளமான தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டாலும் கூட இவை அனைத்திற்கும் முன்னோடி அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ஹசரத் அவர்களே. இன்று அவர்கள் போட்ட ராஜபாட்டையில் தான் பலரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பூலகில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் உள்ள காலம் வரை அல்லாமாவின் பெயர் நினைவு கூறப்படும் என்பது திண்ணம். அல்லாமாவின் எழுத்து நடை மிக எளிமையானது, தெளிவானது, இனிமையானது. ஆழமான கருத்துக்களை மிக தெளிவாகவும் எழுதவும் எடுத்துரைக்கவும் வல்லமை பெற்றவராக விளங்கினார்கள். வாழ்விலும் மிக எளிமையையும் போற்றத்தக்க பொறுமையும் கடைபிடித்த இவர்கள் ஹிஜ்ரி 1374 துல்காதா பிறை 3 வியாழக்கிழமை கிபி 1955 ஜூன் 23ஆம் தேதி காரைக்காலில் வஃபாத்தானார்கள். அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாமாவின் அயராது உழைத்த பேருழைப்பை வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. இன்றைய பெரியவர்கள் அன்றைக்கு குழந்தையாக இருந்த காலத்தில் அன்றைய பெரியவர்களால் அன்றைய குழந்தைகளிடம் வீட்டில் பொழுதுபோகாத நேரத்திலும் சில இஸ்லாமிய பொது அறிவு கேள்விகளை கேட்டு பதில் சொல்ல பிடிப்பார்கள். அது ஒரு கூட்டு முயற்சியாக கூட சில வீட்டு குழந்தைகளால் கூடி பதில் சொல்லும் வாய்ப்பையும் உருவாக்கி தரும். அது இஸ்லாமிய மேன்மை பொருந்திய கருத்துக்களை, இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளை, இஸ்லாம் இறுதி நாளில் சொல்ல வேண்டிய பதிலை நமக்கு சொல்லித்தரும் அத்தனை கருத்துக்களையும் மனனம் செய்வதற்கு ஏற்பாக இருந்தது. இப்போதெல்லாம் வீட்டில் ஓய்வில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் இதுபோன்று கேட்பதற்கு தயாராக இல்லை, பிள்ளைகளும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இந்த சூழலில் இஸ்லாமிய கேள்வி பதிலை இதுபோன்ற ஊடகங்கள் வழியாகவது மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள் ஜுனைதா நஜ்மா, பல்கிஸ் ஆஃப்ரின் ஆகியோர் இணைந்து கேள்வி பதிலாக தருகிறார்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜுனிதா நசீமா சரீன், 11ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப் பள்ளி, சித்தர்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நான் உங்கள் பல்கிஸ் ஆஃப்ரின், 11ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப் பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். எப்படி இருக்க பல்கிஸ்? நான் நல்லா இருக்கேன் ஜுனைதா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்.
ரமலான் வந்துவிட்டாலே புத்தாடை, தொழுகை, நோன்பு, ஜகாத் இப்படி சிறப்பம்சங்கள் எத்தனையோ. எல்லாம் இருந்தும் இஸ்லாத்தை பற்றி எந்த அளவு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்று பார்த்தால் மிக குறைவே. அதனால இன்னைக்கு இஸ்லாத்தை பற்றி தான் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரி பல்கீஸ், நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். திருக்குரானில் உள்ள பெரிய வசனம் எது? சூரத்து பக்கராவில் உள்ள கடன் பற்றிய 282வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயத்ததும். திருக்குரானில் புள்ளியிட்ட எழுத்து இல்லாத வசனம் எது? சூரா இக்லாஸின் அல்லாஹு சமது என்ற வசனமாகும். அருமையாக சொன்னாய் பல்கீஸ். ஃபிர்அவுன் ஆட்சி செய்த நாடு எது? எகிப்து, மிஸ்ர். நபிமார்களில் மிகச் செல்வந்தராக வாழ்ந்த நபியார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னை நபி என்று சொன்ன பொய்யன் யார்? முசைலமதுல் கத்தாப். சரி ஜுனைதா, இப்போது நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். உண்மையான வீரன் யார்? கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவன். தொழுகையை பேணி வந்தால் ஏற்படும் நன்மை என்ன? தொழுகையை பேணி வந்தால் கியாம நாளில் அவருக்கு ஆதரமாகவும் ஒளியாகவும் ஆகும். ஏகத்துவத்தின் சிறப்புகள் யாவை? இதற்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை: 1. தீமையான விஷயங்கள், பாவங்கள் போன்றவற்றை மறுத்தல். 2. இம்மையிலும் மறுமையிலும் பூரண பாதுகாப்புடன் இருத்தல். 3. இவ்வுலகில் சிறந்த வாழ்வும் மறு உலகில் பிரம்மாண்ட கூலியும் பெற்றுக்கொள்ளல். 4. சுவனத்தில் நுழைதல். 5. நரகில் இருந்து பாதுகாப்பு பெறுதல். மிகச் சிறப்பான பதில். இறுதியாக ஒரு கேள்வி ஜுனைதா, அல் இக்லாஸ் என்றால் என்ன? இது வணக்கங்கள் அனைத்தையும் எவ்வித இணை வைப்போ முகஸ்திதோ இன்றி அல்லாஹுக்காக மாத்திரம் நிறைவேற்றுவதை குறிக்கிறது. இந்த கேள்வி பதில் பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். தமது செயல்பாடுகள் இறைவனை பொருத்திக் கொள்ளும் படியாக அமைந்து கொள்ள இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ், சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ், சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ், சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ், சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம். பகல் பொழுது முழுவதும் நோன்பு இருக்கிறோம் என்பதால் சகர்வேளை உணவை நிறைவாகவே சாப்பிட்டுக் கொள்கிறோம். பகல் பொழுது முழுவதும் நோன்பிருந்தோம் என்பதால் இஃப்தாரில் விதவிதமாக ரகரகமாக வைத்து சாப்பிட்டு நோன்பை திறக்கிறோம். ஆனால் இந்த உணவுகளெல்லாம் நம்மை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் பொதுவாக நாம் மகிழ்வாகவே இருக்கிறோம். ஆனால் இதே மகிழ்ச்சி இதே ரமலானில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதா என்பதுதான் கேள்வி. வானத்தில் தன் உச்சந்தலையின் மேல் போர் விமானம் சுற்றி கொண்டிருக்கிறது. அது குண்டுமழையை பொழியச் செய்கிறது. தனக்கு அருகாமையில் சில அடி தூரத்தில் இருந்த ஒரு மனிதன் மீது அந்த குண்டு விழுந்து செதறி செத்து போகிறான். இப்படியான நெருக்கடி நிலைகளுக்குள்ளால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த சில ஆண்டுகளாகவே ரமலான் மாதத்து நோன்பையும் எதிர்கொள்கிறார்கள் பலஸ்தீன் இஸ்லாமியர்கள். உண்மையில் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு இருக்கும் சவால் என்ன? இதோ பொன்னேரி இஸ்லாமிய மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சாரா அவர்கள் பாலஸ்தீன் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னும் தலைப்பில் உரை தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் சாரா, முகப்பேர் ஜியாயோ. பாலஸ்தீன் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். ஆண்டாண்டு காலமாய் பாலஸ்தீன் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தேசமாகவே திகழ்கிறது. பூக்களையும் புத்தகங்களையும் சுமக்க வேண்டிய பிஞ்சு கைகள் குளுக்கோஸ் பாட்டில்களை தூக்கி திரிகின்றன. மழலைகள் தூக்கி மகிழ வேண்டிய பெற்றோர்கள் கைகள் இழந்து ஊனமாக திரிகின்றன. பள்ளிக்கூட அரங்களில் சாக்பீஸ்கள் சிதறி கிடப்பதற்கு பதிலாக கட்டிட இடைப்பாடுகள் காண கிடைக்கின்றன. அன்றாடம் பலஸ்தீன் வீதிகளில் ஒப்பாரியும் முழக்கமும் ஒன்று சேர விண்ணை பிளக்கின்றன. பாலஸ்தீனில் ஏற்பட்ட போராளிகள் மற்றும் பதற்றங்களால்
பொருளாதார வளர்ச்சி குன்றியுள்ளது. வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளன. தொழில்கள் மற்றும் வணிகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. போரின் போது பாலஸ்தீனிய மக்கள் அதிகமாக உயிரிழந்துள்ளன. இவை சில முக்கியமான பிரச்சனைகளாக உள்ளன. மேலும் பல சமூக மற்றும் ஆபத்தான காரணங்களுக்காக பாலஸ்தீன் மக்கள் தொடர்ந்து கஷ்டப்படுகின்றனர். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சொந்தமாக அவருக்கென்று ஒரு வீடு இல்லை என்று சொன்னால் நாம் நம்பிவிடுவோம். அவருக்கென்று சொந்தமாக ஒரு வாகனம் இல்லை என்று சொன்னாலும் நாம் நம்பிவிடுவோம். அவளுக்கென்று சொந்தமாக ஒரு பொட்டு நகை தங்கம் இல்லை என்றாலும் நாம் நம்பிவிடுவோம். ஆனால் அவளுக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு பெயர் இல்லை என்றால் நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அப்படி தனக்கென்று ஒரு பெயர் இருந்தது, அந்த பெயர் இதுதான் என்று சொல்லிக்கொள்ள தெரியாத ஒரு பெண்ணை இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். கோஸ்குத்ரியை நாமும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோஸ்குத்ரி என்ற பெயர் தெரியாதவள். அடேலா, யாருப்பா அது கல்லை கொண்டு விட்டெறிஞ்சது? அவளும் உங்களை போல ஒரு உசுறு தானே என நபிசாமால் சொல்லிக் கொண்டிருந்த போதே தன்மேல் விழுந்த கல்லை எடுத்துக்கொண்டு என்ற புரியாத பாஷையில் கத்திக்கொண்டே தன் மீது கல்லை எறிந்தவன் யாரென்று தெரியாது. எறிந்தவன் ஓடி ஒளிந்திருப்பான். இவளோ மேலும் 4-5 கற்களை தூக்கி கொண்டு ரோட்டில் வருபவர்கள் போகிறவர்கள் மேல் எரிந்து தனது 2 கைகளையும் தட்டி தட்டி குதித்து குதித்து என சிரித்து கொண்டிருப்பாள். எல்லாம் இந்த நபிசாமா கொடுக்குற இடம், எல்லாம் இந்த நபிசாமா கொடுக்குற இடம். இவ இப்படி கல்ல கண்ணு மண்ணு தெரியாம எரியிறா. படாத இடத்துல பட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்யறது என்று ரோட்டில் போகிறவர்கள் பேசுவதை கேட்ட நபிசாமால், ஏய் கோஸ்குதிரி, அடியாவல நாயனே, நான் வியாபாரத்தை பாப்பனா, இவளோட அல்லாது வேணா, இங்க வந்து குத்த வைக்கிறியா இல்ல அப்படியே போறியாடி? இழுவுசு முதல்ல இழுக்கிறது இவுக. அவ அப்புறாணி சிரிக்கி அல்லாண்டு குத்த வச்சு வாய்க்கு வாரது பேச்சா பேசிக்கிட்டு இருக்கா. யாரோடையாவது வம்பு வச்சாளா? சும்மா இருக்கிறவ மேல கல்லை எரிஞ்சா? வம்பு சண்டைக்கு போகல, ஆனா அவ வந்த சண்டையே விடல. என்னமோ கிறுக்கு மெண்டலு, அவளை கேள்வி நெறியலே. அவளை வம்புக்கு இழுக்கிற நீங்கதே கிறுக்கு லூசு எல்லாம் என்று கூறிக்கொண்டே கோஸ்குதிரியை முறைத்து பார்த்த நபிசாமாவின் பார்வையை பார்த்து பொட்டி பாம்பாக அடங்கி வந்து உட்கார்ந்து விட்டாள் கோஸ்குதிரி. எங்கிருந்தோ வந்தவள். தமிழ் பேச தெரியவில்லை. அவள் பேசும் மொழி யாருக்கும் தெரியவில்லை. காய்கறி கடையில் கழிவாக கொட்டும் காய்கறிகளில் முட்டைக்கோசை எடுத்து தின்று திரிந்தவளுக்கு எங்கள் ஊரில் கோஸ்குதிரி என்று பெயர் சூட்டப்பட்டது. பெத்தொகு உத்தொகு வச்ச வெறி என்னமோ ஏதோ யாருக்குமே தெரியல. ஒழுங்கான உடை இல்லாம இருக்க கோஸ்குதிரிக்கு நபிசாமா தனது உள்பாவாடை மௌத்தா போன தனது புருஷனோட சட்டையை மேலே போட்டு விட்டாலும் அதையும் பிடிச்சி இழுத்து இழுத்து கேலி வண்ணூர்களால் கிழிஞ்சும் போயிடும். மானத்துக்கு துணி கொடுக்கறது, வெயிலில் நடந்து திரியிற இல்லாதப்பட்ட மக்களுக்கு செருப்பு கொடுக்கறது, மழையில் நனைஞ்சு பொழப்ப பார்க்க முடியாமல் வர முடியாமல் தெரிகிற மக்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறதுண்டு. நன்மைகளை செய்கிறது நன்மை தட்டு உயருமா? அப்படியானா மானத்துக்கு உடை உடுத்தி இருக்கும் மனப்பிறழ்வு கொண்டவர்களோ அவங்களோட உடைய கிழிப்புகளுக்கு இறைவனின் தண்டனை கிடைக்காமலா இருக்கும்? உடல் கோளாறுனா அச்சச்சோடு பரிதாபப்படுது இந்த உலகம். மனக்கோளாறுண்டா பரிகசிக்குது. உடல்நல குறைபாடு போலதான் மனநல குறைபாடும் என்பதை எப்பொழுது உணர்வார்கள் அல்லது உணர வைக்கப்படுவார்கள்?
மனப்பிறழ்வு கொண்டவர்களை பைத்தியம், லூசு, கிறுக்கு, நட்டு கலண்டது, மெண்டல் என்று சொல்லி கூப்பிடுதுகளே. மனுஷரா பிறந்தவங்க நகை பைத்தியம், பண பைத்தியம், ஆடம்பர பைத்தியம், நான் மட்டும்தான் சிறந்தவங்கிற லூசுலாம் இருக்குதுகள்ல. அதுலேயும் நபிசாமா மாதிரி கோஸ்குத்திரிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இருந்ததாலையும் இருக்கிறதாலையும் அல்லாவோட அருள்மலை இன்னைக்கும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு. அதிகாலையில் தனது வடை போண்டா கடையை ரோட்டில் ஒரு ஓரத்தில் ஆரம்பிக்கிற நபிசாமாவுக்கு காக்கா விரட்டும் காரிய தரிசியாக கடையில் வந்து குத்த வச்சிருவா கோஸ்குத்திரி. நபிசாமா வீட்டுக்கு போக, வடக்கடை முடிஞ்சு வீட்டுக்கு போக ஊரில் வக்கிரக மனிதர்களின் கையில் அகப்பட்டு விடுவாள். கல்லை எவ்வளவுதான் அவள் எறிவாள். ஆடை கிளிய விட்டு, அவளின் ஆடையை கிளிய விட்டு ஆனந்தமடையும் கூட்டத்தை யார் கேட்பது? பாதுகாப்பற்ற ஜீவனுக்கு பயத்தின் வெறியில் மேலும் மேலும் கத்தி கூப்பாடு போடத்தானே முடியும். அந்த கூப்பாடு போடும் வாயையும் பொத்தும் கரங்களை தள்ள முடியாதவளாகிறாள் கோஸ்குத்திரி. ஒரு முறை நான் மாடு குளிப்பாட்ட ஊர்னிக்கு சென்றிருந்தேன். ஊர்னில கரையில் ஒதுங்கி மலம் அவ பாட்டுக்கு மலம் கழிச்சுக்கிட்டு இருக்கா. கோஸ்குத்திரியின் மர்ம உறுப்பில் அரை செங்கல் நச்சென்ன வந்து விழுந்தது. கோஸ்குத்திரி வலி தாங்காம தனது கழிவின் அந்த அவ இருந்த அந்த கழிவு மேலேயே உருண்டு நான் மாட்டை கத்துறாவ. நான் மாட்டை கருவ மரத்தில் வேகமாக கட்டிப்புட்டு நபிசாமாவட்ட ஓடி சேதி சொல்ல, அடப்பா அவடு ஓடுவேலா, அவளை ஒதுங்க கூட விடுறீங்கல்லையே என ஓடி வந்து கோஸ்குதிரையை தூக்கி ஊர்னியில் அவளை கொண்டாந்து கழிவுகளை கழுவி விட்டு, ஆமா கிறுக்குக்கு 1க்கு 2 வாரதுலாம் தெரியுது என்ற ஒருவரின் பேச்சை கேட்ட நபிசாமா, ஆமா உங்க வீட்டில் இல்லை உனக்கு பைத்தியம் பிடிச்சா அப்ப உனக்கு 1க்கு 2க்கும் அல்ல அடைச்சா வச்சிருவேன், அட வாப்பா. கோஸ்குதிரையை குளிக்க வைத்து துணி மாற்றி கூட்டி சென்றாள் நபிசாமா. இவ தேவலையா போக நான் தான் என்ன செய்ய முடியும்? சேட்டாள் மிஸ் அசர்த்துட்ட தண்ணி ஓதி வாங்கித்தேன் கொடுக்க முடியும். பட்டறிவோ படிப்பறிவோ இல்லாமல் நம்மளால மற்ற உசுருக்கு நல்லதே நடக்கணும்னு, நம்மளால முடிஞ்சதை நல்லதை செஞ்சு மௌத்தா போகணும் என்ற பயானில் சொல்லப்பட்ட அறவுரையை வைத்தே யாரென்றே தெரியாத மனப்பிறழ்வு கொண்டவளை அன்பால் அரவணைத்து கொண்டாள் நபிசாமாள். ஒரு உயிருக்கு அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் கொடுக்க பணக்காரவங்களாவா இருக்கணும்? அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை. நல்ல மனசு இருந்தா போதும். திடீரென்று தொடர் வாந்தி சுருண்டு சுருண்டு படுத்து கிடந்த கோஸ்குதிரையை கஞ்சி தண்ணியை கொடுத்து தெம்பாக்க பார்த்தாலும் முடியல. அடடா, மாதம் மாதம் இவ பாவாடை விடவிடண்டு இருக்குமே, இந்த 2 மாசமா நான் சுத்தமே பண்ணி விடலையே என மன்னம் ஏதோ ஒன்றை நபிசாமாவுக்கு உணர்த்த வடைக்கடைக்கு வந்த சின்னச்சாம்பி வைத்தியரிடம் கோஸ்குதிரை விஷயத்தை சொல்ல, கோஸ்குதிரியின் கையை பிடித்து பார்த்த வைத்தியர், நபிசாமா ரெட்ட நாடி ஓடுது என்ற இடி போன செய்தியை அவர் சொல்ல, அதை கேட்ட நபிசாமா, இவளை இந்த கதிக்கு ஆளாக்கணவே மனுஷன்தானா? இது என்ன சோதனை, இது என்ன சோதனை என அழுது நபிசாமாவை சிரித்தபடி சோர்வாக கள்ளம் கவனமில்லாமல் படுத்து கொண்டிருந்தால் பார்த்து கொண்டு கோஸ்குதிரி. நாளாக நாளாக வயிறு வளர்ந்து நிறை சூழியாக இருந்தால் கோஸ்குதிரி. ஊரில் சிலரோ, ஆமா இவன் தப்பு பண்ணியிருப்பா, வகுத்துல புள்ளைய வாங்கி போட்டு பைத்தியக்கார வேஷம் போடுறா என்றும் கூறினார்கள். ஆண்டவனே, ஏன் இந்த சோதனை? இறைவன் மேல பாரத்தை போட்டு கோஸ்குதிரி புள்ளைய பெற்றா புள்ளைய என்ன செய்யறது? இவளை எப்படி பாதுகாக்கிறது? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு அவளுக்கு பிரசவம் பார்க்கலாம் என புலம்பியபடி வயிற்றில் நிறை சுமையுடன் பெருமூச்சு விட்டு திரியும் கோஸ்குதிரியை இன்னைக்கு நாளைக்கு புள்ள பிறந்துரும், வகுறு இறங்கியிருக்கு, வெளியூர் பக்கம் புள்ளை இல்லாத நாச்சியா மாறு தத்து கேட்டாக்க தூக்கி புள்ளைய கொடுத்துடலாம்.
ஆண்டவனே, நான் செய்கிறது சரியா தவறான்னு தெரியல. என்னை குத்தம் பிடிச்சா அல்ல, நீ குத்தம் பிடிச்சிக்க வல்ல ரகுமானே. இந்த உசுறு படுற வாட்டை பார்க்க முடியலை எனக்கு என புலம்பியபடி வடைச்சட்டி பொட்டிகளை எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்துவிட்டு அவசரமாக ஒரு மவுத்துக்கு பக்கத்து ஊரு சென்று வந்த நபிசாமாவுக்கு கோஸ் குதிரை படுத்து கிடக்கும் இடத்தில் அவ துணி மட்டும் இருக்க அவளை காணாம். கோஸ் குதிரே, கோஸ் குதிரே, அடி எங்கடி போன அடியா என பஸ் ஸ்டாண்டு, சைக்கிள் கை சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு என தேடாத இடமில்லை. தர்மாஸ்பத்திரி சென்று அங்கும் தேடி பார்த்து போற வார பஸ்ஸில் டிரைவரு கண்டக்டர்லாம் ஏறி கதறி அழுது கேட்டு பார்த்தோம். எங்கும் காணவில்லை கோஸ் குதிரை. நிற சோழி. நான் பெறாத மகன் என்ன ஆனாலோ எங்க போனாலோ கோஸ் குதிரே, கோஸ் குதிரே என அழுது அழுது அங்கம் கருகி போனார் நபிசாமால். யா அல்லாஹ், நீ அவளை காப்பாத்து, நீ அவளை காப்பாத்துனியா என்ன காப்பாத்துனியா தெரியலையே என கதறி கதறி அழுதாள் அந்த தாய் நபிசாமால். இன்றும் தெரியாதவளாகவே போய்விட்டாள். எங்கே போனாள் என்றே தெரியாதவளாகவே கோஸ்குதிரி போய்விட்டாள். உனது கட்டளை நன்மையாகவே அமையும் ரகுமானே. யா ரகுமானே. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94007466. சில ஹதீஸுகள் கதைகளாக உருமாற்றம் பெற்று உலகெல்லாம் உலவிக் கொண்டிருக்கும். அவற்றில் சில கதைகள் நாட்டார் வடிவமுடையதாகவும் இருக்கும். அப்படி உக்காஷா என்னும் நபித்தோழர் பெருமானாரின் முதுகில் தெரியும் முபுவத் ஒளியை பார்ப்பதற்காக போட்ட ஒரு சின்ன டிராமாவை பற்றிய கதை மார்க்க அறிஞர்களால் தமிழகம் முழுவதும் மேடைகளில் எடுத்துச் சொல்லப்பட்டது. அப்போதெல்லாம் போய் சேராத அளவிலான ஒரு பெரும் செல்வாக்கை அதே கதையை இசைமுரசு நாகூர் அனிஃபா தன் காந்தக்குரலில் பாடி வைத்தபோது இப்போது அந்த கதை, அந்த ஹதீஸ் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பரிச்சயமாகி போனது. இதோ அந்த ஹதீஸை, அதே பாடலை தன் குரலில் பதிவு செய்கிறார் ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா உயர்நிலைப்பள்ளி மாணவி மஹதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. என் பெயர் மஹதியா. நான் EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு இகர பிரிவு பயின்று வருகின்றேன். இன்று நான் நபியை பற்றி ஒரு பாடல் பாடப் போகிறேன். ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே, ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே, பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பண்புடன் தோழர்கள் மத்தியிலே, ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே, உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, நீதிமறையின் திருவுருவாய் நிதமும் வாழ்ந்த தூதர் சொன்னார், இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அழைப்பும் தெரிகிறது,
கருணை இறைவன் சொல் கேட்டு கடமை செய்வதில் குறையுள்ளதோ? ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கு துன்பம் தந்தேனோ, யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கு துன்பம் தந்தேனோ, கூறுங்கள் அன்பு தோழர்களே, குறைகள் இருந்தால் கூறுங்கள். எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்வில் ஏதும் செய்தேனோ, தப்பாது இங்கே கூறிடுவீர், தயங்காமல் அதனை ஏற்றிடுவேன். ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே அதை கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே. அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே. நீதி தவறாத நாயகமே நன்மையின்றி தீமை செய்ததில்லை. அப்போது ஒருவர் எழுந்து நின்றார், அவர்தான் உகாஷா எனும் தோழர். ஒப்பில்லாத இறை தூதே, ஓர் கூரை உமக்கு ஒன்று என்றார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சத்திய மார்க்கம் நமக்கு மிக எளிமையாக கிடைத்துவிட்டது. இந்த மார்க்கம் தோன்றிய காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை அவ்வளவு எளிமையான வார்த்தைகளில் சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு துயரத்தை எவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நாம் கேட்டால் அதற்கென்று ஒரு அளவீட்டை நாம் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட துயரத்தை லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொன்ன கலிமாவை விடச் சொல்லி கப்பார் அலி அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையை கண்ணீர் அல்ல இரத்தம் சொட்ட நாம் கேட்க வேண்டும். இந்த கதைகள், இந்த வரலாறுகள் நமக்கு ஏதேனும் ஒரு உணர்வை இந்த மார்க்கம் குறித்து உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். அப்படியான உணர்வுபூர்வமான பதிவை தருகிறார் ஒரு நபித்தோழர் வாழ்வில் ஓர் நிகழ்வு பகுதிக்காக சென்னை ஜசீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமரசு வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு பகுதிக்காக ஜசீரா. ஒரு சிறந்த நற்சிந்தனையாளர், செயல் வீரரும் கூட. வாள் செய்கிறதுலையே, போர்க்களத்திற்கான வாள்கள் செய்கிறதுலையே அந்த ஊர்லேயே சிறந்து விளங்கக்கூடிய நபர். தன்னோட உடம்பு அவ்வளோ ஒரு உறுதியானதாக வச்சுருந்த ஒருத்தங்க. தன்னோட 20வது வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தியமான ஒரு மார்க்கத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கரங்களாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. தான் அடிமையாக இருந்த பொழுதும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கமாக அறிவித்தவங்க. இந்த அறிவிப்பு கேள்விப்பட்ட உடனேயே அவங்களோட முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்களை லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை விட சொல்லி அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க செய்த வாள்களாலேயே அவங்கள காயப்படுத்தி பாலைவன மணல்களில் அவங்களோட உடம்பை போட்டு பெரட்டி புகுத்தி வச்சு இரும்பாலான உடைகளை கொடுத்து அது மேலே நெருப்பை வச்சு அவங்களோட உடம்பை அவ்வளவோ துன்புறுத்துகிறாங்க. எதற்காக? லா இலாஹா இல்லல்லாஹ்வை நீ விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஈமான் எவ்வளோ உறுதியானதாக இருந்திருக்கு அல்லாஹ் மேலே. நபி அவர்கள் காட்டி கொடுத்த வழி மேலே அவங்களுக்கு அவ்வளோ உறுதியான ஈமானோடு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உச்சபட்சமாக அவங்க அனுபவித்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, அவங்களோட முதுகு பகுதியில் நெருப்பாலான கங்குகளை வச்சு இரும்பை உருக்கிற மாதிரி அப்படியே தோலை உருக்கியிருக்காங்க. அவங்களுக்கு முதுகில் தோலே இருக்காதான். நீ லா இலாஹா இல்லல்லாஹ்வை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துன்புறுத்தலை கொடுத்துருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அவங்கள முதலாளிகிட்ட இருந்து விலைக்கு வாங்கி இவங்களை அடிமைன்ற ஒரு இடத்துல இருந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, மனம் ரொம்ப வருத்தப்பட்டு,
எளியோர்களான எங்கள் மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வராங்க. அவங்கள அவ்வளோ துன்புறுத்துகிறாங்க. நாங்கள் இவ்வளோ இன்னல்களை நாங்கள் அடைகிறோம். யார் ரசூலல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? எங்களுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடாதா? எங்களை இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த படிப்பினை தான் நமக்கும் ஆனது. என்ன அப்படின்னா, நமக்கு முந்தையவர்களில் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தரை முன்னாடி கூட்டிகிட்டு வருவாங்களாம். நீ லா இலாஹா இல்லல்லாஹ்வே மறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவங்க மாட்டேன்னு சொன்னால் ரம்பத்தை வச்சு கண்ணுக்கு முன்னாடியே 2 தலை வேற முண்டை வேறம் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்களாம். மறுபடியும் அதே கூட்டத்தில் இருந்து ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்களாம். நீ லா இலாஹா இல்லல்லாஹ்வை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதியோடு இருப்பாங்களாம். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்னல்களெல்லாம் சந்திச்சிருக்காங்க. கபாப் அவர்களே, நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வின் சோதனைகளிலிருந்து நம்ம வெற்றியை நம்ம அடைவோம். அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை கூறியிருக்கிறான். என்ன அப்படின்னா, நம்மளோட மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநிறுத்துவான். நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்துலையும், எந்த விதமான ஒரு சோதனைகள்லையும் நம்ம இப்போ உள்ள ஒரு சின்ன சோதனைகள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் நமக்கு, அதாவது இந்த இம்மையில் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னா, அல்லாஹ் ஏண்டா என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவனை நம்ப சொல்லி எவ்வளோ பொறுமையோடு இருக்க சொல்கிறான் அப்படிங்கிறதுல இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவங்க சஹாபாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஒரு ஈமான உறுதியாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. அல்லாஹ் நமக்கு உறுதியான ஈமானை தந்தருள்வானாக. பொறுமையாளர்களோடு நம்மளை இருக்க செய்வானாக. நல்லடியார்களோடு நம்மளை எழுப்ப செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. பள்ளிவாசல்களை உருவாக்குவதும் அதை பராமரிப்பதும் முஹல்லாவின் முதன்மையான கடமை என எண்ணி அதையே பன்னெடும் காலமாக முஹல்லா நிர்வாகங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றன. முஹல்லாக்களை உருவாக்குவதும் பராமரிப்பது மட்டுமல்ல, ஒரு முஹல்லா ஒரு பள்ளிவாசலை சார்ந்ததாக இருக்கும். அந்த பள்ளிவாசல் அந்த முஹல்லாவின் முகவரியாக இருக்கும். அந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி நிறைய சமூகத்தின் மேம்பாட்டிற்கான முதன்மையான பணிகளை செய்ய வேண்டியது முஹல்லாக்களின் கடமை. இதோ முஹல்லாக்களில் பள்ளிவாசல்களை முன்னிறுத்தி முதன்மையாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பேசுகிறார். இஸ்லாத்தில் பள்ளிவாசல்களின் பங்களிப்பு என்னும் தொடரை கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து வழங்கி வரும் திட்டச்சேரி ஹாரூன் ரஷீத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இசை முரசு இணைய வானொலி வழியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரன் ஹாரூன் ரஷீத் கூறும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாத்தில் மஸ்ஜிதுகளான இறை இல்லங்களின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான 5 நாட்கள் உரையில் இன்று 5ஆம் நாள். கடந்த 4 நாட்களில் இறை இல்லங்கள் எப்படி இஸ்லாமிய சமூகத்தின் இதயங்களாக செயல்பட முடியும் என்றும், அறிவு மற்றும் கல்வி வளர்ச்சியில் அவற்றின் பங்களிப்பு பற்றியும், சமூக ஆதரவு மற்றும் ஒற்றுமை மையமாக எவ்வாறு செயலாற்ற முடியும் என்பது குறித்தும், மற்றும் நவீன காலத்தில் பள்ளிவாசல்களின் பங்களிப்பை எவ்வாறு புதுப்பித்து மேம்படுத்தலாம் என்பது பற்றியும் பார்த்தோம்.
இறை வணக்கங்களுக்காக பிரதானமாக கட்டப்படும் பள்ளிவாசல்களில் சமூக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள மிகுந்த ஆர்வமும் உறுதியான அமைப்பும் தேவை. இந்த அமைப்பின் நிர்வாகிகள் இறை பொருத்தம் ஒன்றை மட்டுமே எதிர்பார்த்து கடமையாற்ற வேண்டும். விடாமுயற்சியும் சிறந்த செயலாற்றலும் வேண்டும். அமைப்பாளர்களே நிதி பங்களிப்பு செய்து பின்வரும் நிகழ்ச்சிகளை ஆரம்பமாக நடத்த ஆரம்பிக்கலாம். முதலாவதாக, எல்லா வயதினருக்கும் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கும் ஏற்பாட்டை செய்யலாம். அடுத்ததாக, மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், துஆக்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்புகள், குர்ஆன் மனனம் செய்யும் வகுப்புகள், குர்ஆன் விளக்க வகுப்புகள், ஹதீஸ் வகுப்புகள், மார்க்கத்தை உறுதியாக பின்பற்ற அறிவுறுத்தும் பயான்கள், இஸ்லாத்தில் சமூகவியலை கற்றுக் கொடுத்தல், நபிமார்கள், சஹாபாக்கள் மற்றும் வலிமார்கள் வரலாற்று உரைகள், இஸ்லாமிய விஞ்ஞானிகள் பற்றிய உரைகள், இஸ்லாமிய தலைவர்களின் வரலாறுகள், மாணவர்களுக்கு கல்வி மேம்பாட்டு பயிற்சி, கம்ப்யூட்டர் வகுப்புகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி, மருத்துவ வகுப்புகள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் நமது பங்களிப்பு பற்றிய தொடர் வகுப்புகள், இந்தியாவில் இஸ்லாமிய பேரரசுகளின் வரலாறுகள், இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வகுப்புகள், இந்திய சட்டவியல் பற்றிய வகுப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய வகுப்புகள், சமகால முக்கிய செய்திகள், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள். இத்துடன் நமது ஊர்களில் அவசியமுள்ள பல்வேறு காரியங்கள் குறித்த விவாதங்கள் மற்றும் கருத்துரைகள் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளையும் நாம் சிறப்பாக நடத்த முடியும். இதுபோன்று இன்னும் தேவையான பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகளை நடத்தலாம். நேரம் மற்றும் பொருள் விரயமில்லாது துறை சார்ந்த கற்றோரை கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் சிறந்த பயனடைய முடியும். இன்றைய காலத்தில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் பொருளாதார வரவிற்கு போதுமான வாய்ப்பின்றி சிரமப்படுகின்றன. எனவே சமுதாய மக்கள் தாராளமாக பள்ளிவாசல்களுக்கு நிதியளிப்பதோடு தங்கள் வீட்டு விசேஷங்களின் போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மிக தாராளமாக பள்ளிவாசல்களுக்கு நிதியளிக்கும் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் பள்ளிவாசலின் பொருளாதார வசதியை மேம்படுத்த வேண்டும். பள்ளிவாசல்களின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பவர்கள் மிகுந்த இறையச்சத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செயலாற்ற வேண்டும். நாம் செய்யும் பணிகளுக்கான கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் கிடைக்கும் வெகுமதியாகவே இருக்க வேண்டும். ஆரம்பமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் காலை 9 மணி முதல் லுகர் வரையிலுமோ அல்லது அசர் முதல் இஷா வரையிலுமோ இந்த நிகழ்ச்சிகளை நடத்தலாம். பின்னர் தேவைக்கேற்ப நேரங்களை மாற்றியோ அதிகரித்தோ கொள்ளலாம். இத்தகைய உயரிய மற்றும் காலத்தால் இன்றியமையாத பணிகள் நம் சமூகம் மிகச்சிறந்த முன்னேற்றமுடைய இன்ஷா அல்லாஹ் வழிவகுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரும் உறுதியான ஈமானும் சிறந்த வாழ்வும் பெற்று வாழ நல்லருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 5 நாட்களும் உரையாற்ற வாய்ப்பளித்த இசை முரசு இணைய வானொலியின் இயக்குனர் முனைவர் அஸ்கர் சார் அவர்களுக்கும், இசை முரசு இணைய வானொலி நிர்வாகத்தினருக்கும், பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த இசை முரசு வானொலி நேயர்களான தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரன் ஹாரூன் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கற்றிருக்கும் கல்வியால், பெற்றிருக்கும் அறிவால், கொண்டிருக்கும் உடல் பலத்தால், கிடைத்திருக்கும் பேரழகால் சில நேரங்களில் நம் மனம் மமதை கொண்டுவிடும். மனமே மமதை கொள்ளாதே, இவை அனைத்தும் இறைவனால் தரப்பட்டது, எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படலாம். எனவே மனம் மமதை கொள்ளக்கூடாது என்னும் கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஒன்றை தர வடக்கு சூரங்குடி முஹல்லாவைச் சேர்ந்த அப்துல்லா ஃபரீத் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
காண்பதெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும், உனது கர்வமெல்லாம் ஒரு நாள் அடங்கிவிடும். மரணத்தில் முடியும் வாழ்க்கையடா, மரணத்தில் முடியும் வாழ்க்கையடா. மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே, மாய உலகமோ சதமில்லை, மனித உயிருக்கோ நிலையில்லை. மாய உலகமோ சதமில்லை, மனித உயிருக்கோ நிலையில்லை. அந்த தூய இறைவனின் கைகளிலே இங்கு துடிக்கும் உயிரெல்லாம் இருக்கையிலே, இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. மாடி மனைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும். மாடி மனைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும். எந்த நேரத்திலும் நமக்கு மௌத்து வரும், அந்த பயணத்தில் எதுதான் கூட வரும். இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. நீ செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். நீ செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். அந்த மீசான் தராசில் இருக்கையிலே நன்மை மிகுந்தால் சுவனத்தில் நுழைந்திடுவாய், நன்மை குறைந்தால் நரகை அடைந்திடுவாய். மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. படுக்கையில் சுழன்று கிடக்கையிலே படைத்தவன் களிமா மொழிந்திடவே. படுக்கையில் சுழன்று கிடக்கையிலே படைத்தவன் களிமா மொழிந்திடவே. பள்ளிக்கு சென்று தொழுதிடுவோம், நபி பயகபர் வழியில் நடந்திடுவோம். இனியேனும் உணர்ந்து திருந்திடும் மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். நமது முஹல்லாக்களில் கடிகாரங்களோ அலாரங்களோ இல்லாத காலத்தில் சகற்பொழுதிற்கு எழுப்பி விடுவதற்காக தாயா கொட்டேந்தி வந்த ஃபக்கீர்களை பார்த்திருக்கலாம். அவர் ரமலானின் சகற்பொழுது வந்துவிட்டது என்பதை அறிவிப்பார். இந்த அறிவிப்பு நாம் கேட்டிருக்கிறோம், வழக்கப்பட்டிருக்கிறோம். பல ஊர்களில் அதற்காக பைத்து சபாக்கள் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஃப்தாரை அறிவிக்க ஒரு நிகழ்வு என்பதை நாம் ஆச்சரியமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதோ அந்த வழிமுறை என்ன? இன்றைய ரமலான் துளிகள் பகுதியில் ரமலான் துணுக்குகளாக நம்மிடம் தொடர்ந்து ரமலானுடைய நிகழ்வுகளை பகிர்ந்து வரும் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள் இஃப்தாரை அறிவிக்கும் வழிமுறையில் ஒன்றாக இருக்கும் நிகழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த
ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் கேட்க இருக்கும் தகவல் நோன்பு திறப்பு நேரத்தை அறிவிப்பதற்கு அரபுலகில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நம்முடைய பகுதிகளில் வழக்கமாக நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் மக்ரிபு பாங்கு ஒலிப்பதை அடையாளமாக கொண்டு நாம் நோன்பு திறப்பதை, இஃப்தார் நோன்பு திறப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் பள்ளிவாசல்களில் மைக் மூலம் ஒலிபரப்பு துவங்குவதற்கு முந்தைய காலங்களில் நம்முடைய பகுதிகளிலும் ஆங்காங்கே இதற்காக நகரா ஒலிக்கப்பட்டு இதை இஃப்தார் நேரம் நெருங்கியதை அறிவிப்பு செய்வதுண்டு. பல நகர பகுதிகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளில் சைரன் முழங்குவதற்கு வசதி உள்ள இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளை அந்த ஒரு மாதமும் தொடர்பு கொண்டு 6:30 மணி நோன்பு திறப்பு நேரத்திற்கு சைரன் ஒலிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அது தற்பொழுது காலப்பழக்கத்தால் அந்த முறை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 1960 காலகட்டங்களில் அரபுலகில் நோன்பு திறப்பு நேரத்தை அறிவிக்க பீரங்கி மூலம் பீரங்கியில் குண்டு வெடிக்கப்பட்டு அந்த சத்தத்தை வைத்து அரபுலகில் பிரபலம் பகுதிகளில் நோன்பு திறப்பு நேரம் அறிவிக்கப்பட்டது. அந்த பீரங்கி மூலம் முழங்குவதற்கு கானான் ஃபயர் என்று ஒரு முறையை கடைபிடித்து வந்துள்ளார்கள். தற்பொழுது பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி மூலம் பாங்கொலி அறிமுகம் ஆன பிறகும் வேறு மொபைலில் இன்ன பிற விஷயங்களில் நம்முடைய நவீன தொழில்நுட்பத்தால் குறிப்பிட்ட நேரத்தை உணர்த்துவதற்கான கருவிகள் அறிமுகமான பிறகும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்த பழமையை கைவிடாமல் தற்பொழுதும் அந்த பீரங்கி ஒலிக்கும் நடைமுறை ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அமீரக காவல்துறை மூலம் பீரங்கி வெடிக்க செய்து குறிப்பிட்ட இடங்களில் இஃப்தார் நேரத்தை அறிவிப்பதை அவர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறார்கள். அந்த பாரம்பரிய நடைமுறையில் அமீரகம் முழுவதும் 7 இடங்களில் சிறப்பு ஏற்பாடாக பீரங்கி முழங்கும் நடைமுறை உள்ளதும் அதை பொதுமக்கள் கூட்டமாக குடும்பத்தோடு சென்று பார்வையிடுவதும் அந்த இடத்திலேயே அமீரக காவல்துறை மூலம் இவர்களுக்கு இஃப்தார் நோன்பு திறப்பதற்குரிய சௌகரியங்கள் செய்து கொடுப்பதும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த பீரங்கி மூலம் ஒலி எழுப்பக்கூடிய இந்த நடைமுறையும் ஆரம்ப காலங்களில் எகிப்தில்தான் துவங்கியதாகவும் பின்னர் குவைத், கத்தார், அமீரக பகுதிகளில் முழுவதும் இந்த பாரம்பரியம் இப்பொழுதும் ஓரிரு இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் UAE ஐக்கிய அரபு அமீரகத்தில் புர்ஜ் கலிபா வளாகத்திலும் ஜுமைரா கோட்டை பகுதியிலும் அல் மன்கூல் ஈத்கா மைதானம், அல் ஃபராஹா ஈத்கா மைதானம் போன்ற பகுதிகளில் UAE காவல்துறையின் சார்பாக இந்த பீரங்கி மூலம் ஒலி எழுப்பி நோன்பு திறப்பை அறிவிக்கக்கூடிய நடைமுறை இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரபுலகின் பாரம்பரியமும் அரபுலகின் பழமையும் எவ்வளவு நவீன விஞ்ஞான கருவிகள் வந்த போதும் அவர்கள் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது பாராட்டுக்குரிய செய்தி. நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகளோடு சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்களை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் சோஷியல் மீடியாவின் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த வானொலி நிகழ்ச்சியை இசைமுரசு FM என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்கள் எப்போதும் கேட்டு பயன்பெறலாம். தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் இசைமுரசு FM பின்தொடர்ந்து தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடையுங்கள். உங்களுடைய மேலான ஆண்மையும் ஆதரவையும் கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ள கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.